பப்பு பேசுறேன். மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரத்திற்காக அப்பா செய்த அழகான கிளி. குட்டி மீனாட்சியின் சின்ன ஆசைக்காக அப்பாவின் அன்பு கைகளால் பிறந்தது இந்த அழகான கிளி. கடையில் வாங்கிய பொம்மையாக இருந்தாலும் அன்பு கலந்த அழகு கிளி மீனாட்சி அம்மன். அலங்காரத்திற்கு மேலும் அழகு சேர்க்க வந்த பச்சை கிளி. மகளின் சிரிப்பு அப்பாவின் உலகம். அந்த சிரிப்புக்காக உருவான அன்பு பச்சை கிளி மதுரை மீனாட்சி அம்மன். ஒப்பனையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்க பப்பு பேசுறேன். மரகதம் போல பச்சை பட்டாடை, மாணிக்கம் போல மினுமினுக்கும் நகைகள், கருணை பொழியும் கயல்விழி, நெற்றியில் திருநாமம், முகம் முழுவதும் தெய்வீக ஒளி. மதுரை மண்ணை அருளால் காக்கும் ஆண்டிய குல பேரரசி அன்னை மீனாட்சி அம்மனின் அழகு சொல்லில் அலங்காத தெய்வீக பேரழகு. அவளை ஒரு கணம் தரிசித்தாலே மனம் அமைதி பெறும். அவள் அருள் பார்வை வாழ்வில் நம்பிக்கையும் மனம் நிறைவையும் தரும். இது எங்கள் முதல் ஒப்பனை. முயற்சி மட்டுமே முழுமையான மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரத்துடன் இன்னும் கூடுதல் அழகும் நேர்த்தியும் பக்தி உணர்வும் சேர்த்து இறுதி ஒப்பனை விரைவில். பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கு அரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி, திருவாலவாய் உடைய அங்கையர் கண்ணி தடாதகை நாச்சியார் பராக் பராக் பராக். கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையில்.